ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரேக் அண்டு கண்டினியூ கீவேர்டு பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பிரேக் ஏற்கனவே எங்கே யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஃபார் வந்து நம்ம ஸ்விட்ச் கேஸில் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அது ஏன் யூஸ் பண்ணோங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துட்டு வாங்க. இப்போ இங்கே வந்து லூப்பில் எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும், அதாவது எந்த சுச்சுவேஷன் வரப்போ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக இங்கே என்ன பண்ணுவோம், பிரேக் அந்த கேஸ், அதாவது என் நம்பர் ஆஃப் கேசஸ் இருக்கும். ஸோ அதில் ஏதோ ஒரு கேஸ் வந்து நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அதாவது கண்டிஷன் ட்ரூ ஆகி. ஸோ தென் அதுக்கு அடுத்த கேசஸ்லாம் என்ன பண்ணக்கூடாது, ரன் ஆகக்கூடாது. ஸோ அந்த அந்த சினாரியோவுக்கு என்ன பண்ணுவோம், பிரேக் கீவேர்டு இங்கே யூஸ் பண்ணுவோம். அதே தான் ஃபார் லூப்புக்கும். ஃபார் லூப் என்ன பண்ணுவோம், எப்போ யூஸ் பண்ணுவோம் லூப்லாம், எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அந்த ஸ்டேட்மெண்ட்டை என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், பேஸ்ட் ஆன் கண்டிஷன் ஃபெயில்ட் ஆகிற வரையும் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற கேசஸ்க்கு எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார் லூப், ஒயில் லூப் அண்டு டூ ஒயில் லூப்புக்கு போவோம். ஓகேவா? ஸோ இதில் அந்த என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிற டைம் இருக்குல்ல, ஸோ அந்த டைமில் எனக்கு பர்டிகுலராக ஒரு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் இன்டீஜர் i ஈக்குவல் டு 0, தென் பார்த்தீங்கன்னா i லெஸ் தென் i லெஸ் தென் 5, அடுத்து பார்த்தீங்கன்னா i ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி இதில் என்ன பண்ணும், சிஸ்டம் டாட் அவுட் அவுட் பிரிண்டலில் நம்ம இந்த ஐயை பிரிண்ட் பண்ணிட்டே வரோம்னு வைங்க. இதில் வந்து எனக்கு ஐ வந்து 3 இருக்கிறப்ப என்ன பண்ணிடணும், டெர்மினேட் ஆகலாம். ஸோ இந்த லூப். ஸோ இப்போ இஃப் கண்டிஷன் உள்ளே பாஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், பிரேக் கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும், i 3 வரப்ப என்ன பண்ணிடும், இந்த லூப் டெர்மினேட் ஆகிடும், இந்த ஃபார் லூப் என்ன ஆயிரும், ஸ்டாப் ஆகிடும். இப்போ ஸ்டாப் ஆனால் எவ்வளோ பிரிண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2 அவ்வளோதான் பிரிண்ட் ஆயிருக்கும். ரிமைனிங் வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்காது. ஸோ இதுதான் பிரேக். ஓகேவா? ஸோ பிரேக்கில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பிரேக் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அன்லேபிள்டு பிரேக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லேபிள்டு பிரேக். அன்லேபிள்டு பிரேக் ரெண்டுமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இப்போ அன்லேபிள் பிரேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் என்க்ளோசிங், விச் மீன்ஸ் நியரஸ்ட் ஃபார் லூப், அதாவது நியரஸ்ட் லூப்பை வந்து என்ன பண்ணோம்னா பிரேக் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பாருங்க. இப்போ இதை மட்டும் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளா. இதை வேணா ரன் பண்ணி காட்டுவோமா? சரி, ஓகே. இந்த கோடை நான் எடுத்துக்கிறேன், டைப் பண்ணோம்னா லேட் ஆகும். ஓகே, இந்த ஏற்கனவே இருக்கு. ஓகே, இது வந்து ஆன்லைன் கம்பைலர். ஸோ பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் கோடு வந்து நம்ம டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள், கனெக்ஷன் எரர். ஸோ நெட் இல்லை. ஓகே, நெட்டு கனெக்ட் பண்ணலை, இருங்க ஒரு 2 மினிட்ஸ். ஓகே, ஸோ இதை நான் இப்போ சொல்கிறேன், நெட்டு கனெக்ட் ஆகட்டும். எப்படி ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் i ஈக்குவல் டு 1, தென் கண்டிஷன் வந்து 1 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 10, அப்போ கண்டிஷன் ட்ரூ. அப்போ இந்த பிளாக் வந்து என்ன ஆகும், ரன் ஆகுமா? ஆகாது. ஏன்னா ஐயோட வேல்யூ 1 ஈக்குவல் டு 6ன்னு சொன்னால் ஏன்னா அது ஃபால்ஸ்னா இந்த பிளாக்கு கூட உள்ளே போகாது. இதுதான் இஃப் கண்டிஷன், இப்படி தான் ஒர்க் ஆகும். அப்போ இங்கே ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ ஐ வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணும், 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். ஓகே, தென் இன்னும் இந்த ஃபார் லூப் முடியலை. ஓகேவா? நீ வாட்டு லூப் என்டர் பிரிண்ட் ஆகும் நினைச்சக்கூடாது. தென் என்ன ஆகும், ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும், அப்பயும் கண்டிஷன் ட்ரூ. ஸோ இதே மாதிரி 1, 2, 3, 4, 5, அடுத்து 6ன்னு வரும்ல, 5ல இருந்து 6ன்னு வரப்ப இஃபோட வேல்யூ, அதாவது இஃபுக்குள்ள ஐ இருக்குல்ல, ஐயோட வேல்யூ 6ன்னு மாறிடும். ஓகேவா? இப்போ 6ன்னு மாறினா கண்டிஷன் என்னது, இந்த இடத்துல ட்ரூவா மாறிடும். இப்போ ட்ரூவா மாறிச்சுன்னா பிரேக் என்ன ஆயிரும், எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போ இந்த பிரேக் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த ஃபார் லூப் இருக்கு பார்த்தீங்களா, நியரஸ்ட் என்க்ளோசிங் ஃபார் லூப் இருக்கு பார்த்தீங்களா, லூப், இது என்ன ஆயிரும், ஸ்டாப் ஆகிடும். அப்போ ஸ்டாப் ஆனது முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபார் லூப் பிளாக் கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடுச்சு, டெர்மினேட் ஆயிடுச்சு. தென் என்ன இருக்கு, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலில் லூப் எண்டட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? லூப் எண்டட் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ ரன் பண்ணி காட்டினோம்னா 1, 2, 3, 4, 5 வந்துச்சு. அடுத்து லூப் எண்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இதே இது வந்து நெஸ்டட் ஃபார் லூப் இருக்கு, அங்கே எப்படி ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஸ்டட் ஃபார் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத ஒவ்வொரு இட்ரேஷனும் போன வீடியோவில் எழுதி காட்டியிருக்கோம். ஸோ நீங்கள் இங்கே பார்த்துட்டு வாங்க.
பார்க்காம இங்கே வந்து எதுவும் உட்காந்துருக்காதீங்க. ஏன்னா இப்போ நான் அதையும் சொன்னேன்னா வீடியோட லென்த் தான் கூட போகும். திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே எதுக்கும் பார்த்துட்டே வாங்க. நெஸ்டட் ஃபார் லூப் பற்றின ஐடியா இல்லாதவங்க இங்கே பார்த்துட்டு வாங்க. தெரிஞ்சவங்க இங்கே கண்டினியூ பண்ணுங்க. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஐயோட வேல்யூ, அதாவது ஐ வந்து மொத்தம் அப் டு 3 டைம்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா இதாகலாம், ரன் ஆகலாம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஜேவும் அப் டு 3 டைம்ஸ் ரன் ஆகலாம். ஸோ அப்படி ஜே அப் டு 3 டைம்ஸ் ரன் ஆகிறப்ப அதாவது இந்த இன்னர் லூப் ஐயோட வேல்யூ 2வாகவும் இருக்கலாம் அண்ட் ஜேவோட வேல்யூ 2வா இருக்கிறப்ப என்ன ஆயிடணும், இந்த இன்னர் லூப் பிரேக் ஆகிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கண்டிஷன். இன்னர் லூப் தான் பிரேக் ஆகும். அதாவது விச் மீன்ஸ் ஐயோட வேல்யூ 2, ஜேவோட வேல்யூ 2 இருக்குல்ல, 2 வந்ததுக்கப்புறம் ஜேவோட வேல்யூ 1 வர வரையும் ரன் ஆகும். எப்போனா செகண்ட், அதாவது ஐயோட வேல்யூ செகண்ட் இட்ரேஷன், அதாவது 0 1 2 தேர்ட் இட்ரேஷனில் என்ன பண்ணுன்னா ஜேவோட வேல்யூ 1 வர வரையும் என்ன பண்ணும், ரன் ஆகும். அடுத்து ஜேவோட வேல்யூ 2 வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா இந்த கரண்ட் ஃபார் லூப் இருக்கு பார்த்தீங்கன்னா, இன்னர் ஃபார் லூப்ல இருக்க கரண்ட் இட்ரேஷன் டெர்மினேட் ஆகிட்டு தென் ஐயோட வேல்யூ என்ன பண்ணும், 3ஆ இன்க்ரிமெண்ட் பண்ணி அதோட இட்ரேஷனுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க, ஐ 0 0. ஸோ ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ என்னாச்சு, 0 தானே. கிளியர். மறுபடியும் ஓப்பன் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 0, ஜேவோட வேல்யூ 0. அதாவது ஐயோட வேல்யூ 0 இருக்கிறப்ப ஜே என்ன ஆகும், அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூ, அப்போ இன்னர் லூப் உள்ள வரும். இப்போ ஜேவோட வேல்யூ 0, கண்டிஷன் ட்ரூ. நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கு. ஓகேவா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கு. இந்த ஓகேவா? ஸோ இப்போ ஐயோட வேல்யூ ஜேவோட வேல்யூ என்ன பண்ணிடுச்சு, பிரிண்ட் ஆயிடுச்சு. 0 0 அப்படின்னு என்ன இருக்கு, பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இட்ரேஷனுக்கு 0 0 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே. தென் அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா ஜேவோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ ஜேவோட 1 இன்க்ரிமெண்ட் ஆனால் அப்பயும் கண்டிஷன் வந்து ட்ரூ தான். அப்போ 0 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். சரி, இதே மாதிரி 0 2 0 3 அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டு வரும். தென் பார்த்தீங்கன்னா அடுத்த ஐயோட வேல்யூ என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகும் 1. ஏன்னா ஜே வந்து 4ன்னு போறப்ப ஃபார் லூப் வந்து என்ன ஆகும், இந்த இன்னர் ஃபார் லூப் வந்து ஃபெயில்ட் ஆகி அடுத்து அவுட்டர் ஃபார் லூப்பு உள்ள போயிடும். ஸோ அவுட்டர் ஃபார் லூப்ல ஐ வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும், 0லேருந்து 1. ஸோ இதே மாதிரி அப் டு 1 0 1 1 அடுத்து 1 2 1 3 அப்படிங்கிற வரையும் என்ன ஆகும், ரன் ஆகும். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகிறப்ப இந்த கண்டிஷனும் என்னது, ஃபெயில்டு தான். இஃப் கண்டிஷனை பொறுத்த வரையும் 2 1 அடுத்து 2 2 வருது பாத்தீங்களா, 2 2 வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு. அடுத்து 2 3 பிரிண்ட் ஆகல பாருங்க, இங்க 1 3 பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 2 2வும் 2 3யும் என்ன பண்ணல, பிரிண்ட் ஆகல. 2 1க்கு அப்புறம் 2 2வும் 2 3யும் பிரிண்ட் ஆகல. மீன்ஸ் அப்ப என்ன ஆகுது, இந்த இன்னர் ஃபார் லூப் என்ன ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு. அடுத்து என்ன ஆயிடுச்சு, அவுட்டர் ஃபார் லூப்ல இன்க்ரிமெண்ட் நடந்துருச்சு. அப்ப அவுட்டர் ஃபார் லூப்ல இன்க்ரிமெண்ட் நடந்தா 2 3 மாறும். 3 0 3 1 3 2 3 3. ஓகே. ஸோ இதுதான் வந்து என்னது, அன்லேபிள்டு பிரேக். ஓகேவா? இப்போ எனக்கு அவுட்டர் ஃபார் லூப்பையே என்ன பண்ணணும்னா பிரேக் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த அவுட்டர் ஃபார் லூப்புக்கு வெளியே ஒரு கீவேர்டு நம்ம பாஸ் பண்றோம். என்ன கீவேர்டு அப்படின்னா எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அவுட்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? ஓகே, தெரியுதுல, இப்போ தெரியும். ஓகேவா? அவுட்டர்னு பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றேன்னா பிரேக் அவுட்டர் அப்படின்னு சொல்றேன். இப்போ என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வரையும் பிரிண்ட் ஆகும், நீங்களே கெஸ் பண்ணுங்க. ஸோ நான் ரன் பண்றேன். அவுட்டர் ஃபார் லூப்பே என்ன ஆயிடுச்சு, அடுத்து 3 வர, அதாவது ஐ ஈக்குவல் டு ஐ வந்து 2ன்னு வந்துச்சு. அடுத்து ஜே 1ன்னு வந்துச்சு. அடுத்து ஜேவும் என்ன பண்ணும், இன்க்ரிமெண்ட் ஆகுமா 1ல இருந்து, அப்ப 2ன்னு மாறும். அப்ப என்ன ஆயிடுச்சு, ஐ 2 ஜே 2 வரப்ப அவுட்டர் ஃபார் லூப் என்ன ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு. அதான் ரிமைனிங் வந்து ஐல வந்து
2 2 ரன் ஆகல, அடுத்து 2 3 ரன் ஆகல, அடுத்து 3 1 ரன் ஆகல, சாரி 3 0 ரன் ஆகல, 3 1 ரன் ஆகல, 3 2 ரன் ஆகல, 3 3 ரன் ஆகல. இப்போ அந்த 3 3னா ஐயோட வேல்யூ 3, ஜேயோட 3, அவ்வளவுதான் மீன் பண்றேன். ஸோ இதுக்கு தான் இந்த லூப்புக்கு பேர், சாரி இந்த பிரேக்குக்கு பேர் என்னன்னா லேபிள்டு பிரேக் அப்படின்னு மீனிங். ஓகேவா? ஸோ ஏன் அந்த லேபிள்டு பிரேக் யூஸ் ஆகுதுன்னு இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி அவுட்டர் ஃபார் லூப்பை நம்ம அது பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற கேசஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ. அன்லேபிள்டுக்கும் இதுக்கும் அன்லேபிள்டு பிரேக் வந்து டெர்மினேட்ஸ் த நியரஸ்ட் என்க்ளோசிங் லூப் ஆர் ஸ்விட்ச். இது வந்து லேபிள்டு பிரேக் வந்து டெர்மினேட்ஸ் த லூப் அசோசியேட் வித் ஸ்பெசிஃபைடு லேபிள். அதாவது லேபிள் மீன்ஸ் இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம்ல அவுட்டர் அப்படின்னு, அதை அன்லேபிள்டு பிரேக் தான் எப்பயும் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நெக்ஸ்ட் லூப் வரப்ப யூஸ் பண்ணுவோம். அடுத்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். கண்டினியூ என்ன பண்ணுன்னா அது வந்து பிரேக் பண்ணுச்சு. எப்படி என்டையர் எக்ஸிக்யூஷன் என்ன பண்ணுச்சு, டெர்மினேட் பண்ணுச்சு. இங்க பாத்தீங்கன்னா எனக்கு பர்டிகுலர் நம்பர் வரும் கண்டிஷன்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் இன்டிஜர் i equal to 0, i less than or equal to 5, then i plus plus அப்படின்ட்டு இங்க என்ன பண்றேன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னா ஐயை பிரிண்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஐயோட வேல்யூ 0லேருந்து 5 வரையும் பிரிண்ட் ஆகும். பட் எனக்கு எந்த இடத்துல ஸ்கிப் ஆகணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாதான் ஹெல்ப் பண்ணும் கண்டினியூ. ஓகேவா? இஃப் ஐயோட வேல்யூ 4 வரப்ப என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நான் கண்டினியூ அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்றேன், ஸ்கிப் ஆகிடணும். அப்போ இதுக்கு அவுட்புட் என்ன வரும்னா 0 வரும், 1 வரும், 2 வரும், 3 வரும், 4 வராது, 5 வரும். பிரேக் என்ன பண்ணும், இதோட டெர்மினேட் ஆகிடும். கண்டினியூ என்ன பண்ணுது, அந்த இட்ரேஷனை என்ன பண்ணுது, கரண்ட் இட்ரேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இட்ரேஷனுக்கு போயிடுது. கோ டு நெக்ஸ்ட் இட்ரேஷன். ஓகேவா? ஸோ இதுலேயும் 2 டைப் இருக்கு, அன்லேபிள்டு கண்டினியூ அண்டு லேபிள்டு கண்டினியூ. இப்போ நான் சொன்னது அன்லேபிள்டு கண்டினியூ. இதுக்கு கோடு வந்து நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்க, வேணும்னா இதை ரன் பண்ணி காட்டுவோமா? ஸோ இந்த கோடையை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, கரெக்டாக இருக்கா இல்லை எதுவும் அதிகமாக இருக்கா? இது ஓகே, ஓகே கரெக்டாக தான் இருக்குது. எரர் வந்துருச்சு, ஏதோ அதிகமாக இருக்குது. என்ன அதிகமாக இருக்குது? இந்த ஃபார் லூப்புக்கு க்ளோஸு க்ளோஸு டாட் கிளாஸ் எக்ஸ்பெக்டட் 5th லைனில். ஸோ ஓகே, இந்த இடத்துல ஒரு எஃப் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ ரன் ஆகும். ஓகே, இந்த பார்த்தீங்களா எங்கே ஏதாச்சும் 3 வந்து என்னாச்சு, ஸ்கிப் ஆகிடுச்சு. இதுதான் கண்டினியூவோட வேலை. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணணும், இப்போ நெஸ்டடு ஃபார் லூப் வருது அப்படின்னா அங்கே எனக்கு பர்டிகுலர் விஷயத்த வந்து ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம எக்லிப்ஸில் போட்டோம்ல அந்த கோடை யூஸ் பண்ணிக்கலாமா? இந்த 2 2 மட்டும் என்ன பண்ணக்கூடாது, ரன் ஆகக்கூடாது. அப்போ இந்த இடத்துல கண்டினியூ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், ரிமைனிங் எல்லாம் ரன் ஆகும். 2 2 மட்டும் ஒர்க் ஆகலையா? ஓகே, 2 0 ஒர்க் ஆச்சு, 2 1 வந்துச்சு. அடுத்து என்ன பண்ணுச்சு, 2 2 ஒர்க் ஆகலை, 2 3யும் வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டர் லூப்ல இருக்க செகண்ட் இட்ரேஷன் பார்த்தீங்கன்னா i 2வா இருக்கிறப்ப அந்த கரண்ட் இட்ரேஷனை நீ ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த இட்ரேஷன்னா 2 வந்து 3ஆ மாறிடும். ஓகே, இதுதான் என்னது, லேபிள்டு கண்டினியூ. நீங்க ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ ஏ லேபிள் கண்டினியூஸ் த கரண்ட் இட்ரேஷன் ஃபார் த ஸ்பெசிஃபைடு அவுட்டர் லூப். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான், அதே தான். டெர்மினேட் த லூப் பிரேக்குக்கு கண்டினியூ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்கிப் மட்டும்தான் பண்ணும். இது வந்து என்ன பண்ணும், கண்ட்ரோலை வந்து அவுட் சைடு த லூப்புக்கு இது பண்ணும். இங்கே வந்து கண்ட்ரோல் வந்து நெக்ஸ்ட் இட்ரேஷனுக்கு மூவ் பண்ணும். ரிமைனிங் இட்ரேஷன் ஆர் நாட் எக்ஸிக்யூட்டட், ரிமைனிங் இட்ரேஷன் அண்ட் கண்டினியூ எக்ஸிக்யூட்டிங். பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து என்ன வரும்னு பார்க்கலாம். ஓகேவா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.